I didn't know anyone at all at that point. I was like, did I take the wrong decision to come to film? I was having a job and I quit that job and came into films, and now I feel old one out and I don't connect with these conversations at all regarding film. They were talking about big things, technicalities, the camera, the movement, the lenses, and so many things, and I was feeling it's all left out. But then you go back and realize, okay, fine, let's just do this. Okay, there is no other option. You just took a decision. There is no going back. Okay, now it's all up to you. It's all up to you. No one else could help you. We can help you right now. So just go back and just do. Okay, world cinema, like okay, fine. மச்சான் 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 என்னடா வேணும் உனக்கு? மச்சான் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போமா? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து லோகேஷ் கனகராஜாடா போற? எடுத்து தான் பார்ப்போமே. சரி, காசுக்கு என்ன பண்ணுவ? நம்ம ஏன் 0 பட்ஜெட்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாது? எப்படி எடுப்ப? பண்றோம். I request the cast of the movie to come. சரி சொல்லு, எப்படிதான் 0 பட்ஜெட்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்த? 0 பட்ஜெட்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியாதுடா. ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா வேணும். எழுத வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஜென்ரலா யாருக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. எனக்கு வந்து நான் நோட்டிபிகேஷன் வந்து ஒரு காம்படிஷன் சப்மிட் பண்ணணும். ஒரு வாரம் தான் டைம் இருக்குன்றது எனக்கு டைம் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. ஸோ ஒரு வாரத்தில் எடுக்கணும்னா எனக்கு கதை வந்து ஈஸியாக இருக்கணும். பெருசாக அந்த ஆக்ஷன் சைஃபை அப்படிலாம் நான் வந்து ஒரு கதையை எடுக்க முடியாது. அதெல்லாம் செலவாகும். ஸோ நான் சிம்பிளாக முடிக்கணுன்றதுக்காக நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் ஆகணும். ஆனால் யாருமே ஒரு பெருசாக கண்டுக்காக நோட்டீஸ் பண்ணாதான் இருக்கும்ன்றதுதான் ஐடியாவா இருந்துச்சு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கணும்னா எனக்கு என்ன தோணுச்சு, நம்ம ஒரு சோகமா ஒரு கடுப்புல ஏதோ ஒரு இதுல இருக்கும், திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அது வந்து சந்தோஷமாக்கிடும்ல. அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கதையோட. இப்போ இந்த ஒரு நோட்டிபிகேஷன் தான் எனக்கு வந்துருச்சுன்னு தெரியும். இப்போ எனக்கு ஒன்லைன் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து நான் என் ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணணும். ஸ்டோரி நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ற மெசேஜை நான் வந்து அந்த மெசேஜ் வரும்போது அந்த ஸ்டோரி வந்து ஸ்ட்ராங் ஆகணும். எவனுக்கு மெசேஜ் வருதோ அந்த கேரக்டர் வந்து நான் லோன்லியா ஆக்கணும். ஸோ அந்த ஒரு மெசேஜ் இன்னும் வந்து இம்பாக்ட், அவன் ஒரு லூப்ல இருக்கான்னு கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு ஸ்டோரி வந்துருச்சு. ஒருத்தன் தனியா இருக்கான், அவன் ஆள்கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்து அவன் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு வரும்போது வந்து அவன் பொண்ணை மீட் பண்ண போறான். இப்போ அவன் ரொட்டீனை வந்து நான் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன் பிளே வரேன். இப்போ நான் வந்து ஸ்டோரியிலேருந்து இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளேல என்ன பண்றோம், லூப்னு ஒரு எலமெண்ட் ஆட் பண்றேன். கதையை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு ஒரு மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுது. ஸ்டார்டிங் ட்ரபிள்ற மாதிரி, பிடிச்ச பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்ப முடியாது, பயம் இருக்குன்ற மாதிரி வரப்ப அந்த ஒரு இது வைக்கிறேன். ஸ்டார்டிங்ல காமிச்சிடுறேன், ஏதோ ஒரு இதுக்காக வெயிட் பண்ணலாம், லைஃப் லூப் மாதிரி போகுது. ஸோ அந்த ரிவார்டு கிடைக்குது. இப்போ நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு ஐடியா நீங்க எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட டே டு டே லைஃப்ல விஷயங்கள் நடக்குதோ அதுல இருந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஐடியா டெய்லி நம்மளோட வாழ்க்கையில ஒரு நடக்கிற கதை, இந்த கதையை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எவ்வளவு த்ரில்லிங்கான்னு காட்டுறோன்றதுலதான் நம்மளோட கிரியேட்டிவிட்டி. மெயினா உங்க ஸ்கிரிப்ட்ல வந்து டயலாக்ஸை கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. உங்க டயலாக்ஸ் அதிகமாக உங்களோட சீன் லென்த்தும் நீங்க எடுக்க போற டைமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும். க்ரூ வந்து நான் வந்து யாரெல்லாம் என்னென்னன்ற மாதிரி இருந்துச்சு. யார் என்னென்னு வரப்ப நான் கதை எழுதிட்டு டைரக்ட் பண்றேன். நடிக்க ஆளு வெளில தேடாம நானே நடிக்கிறேன்றதுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்ப கேமரா பின்னாடி ஆள் வேணும். கேமரா பின்னாடி ஆள் வந்து இப்ப நீ கேமரா பின்னாடி நின்றுட்ட எனக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்ப நீ எடுக்கிற, நான் நடிக்கிறேன், திருப்பி நான் வந்து செக் பண்றேன்றது ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு 3 நாள்ல முடிஞ்சிருச்சு. பிளானிங் அடுத்து வந்ததுதான் பிளானிங் ஷெடியூலிங். இப்போ நம்ம திங்கக்கிழமை சப்மிட் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த திங்கக்கிழமை கதை எழுத ஆரம்பிச்சோம், தேர்ஸ்டே வருது, இன்னும் 3 நாள் இருக்கு, நம்ம திங்கக்கிழமை சப்மிட் பண்ணணும் ஷார்ட் ஃபிலிம். ஸோ இதுக்கு இடையில 3 நாள் தான் இருக்கு. எடிட்டிங், டப்பிங், மற்ற வேலையெல்லாம் ஒரு நம்மளுக்கு இருக்குன்றப்போ என்ன பண்ணணும், ஒரு நாள்ல எடுக்கணும். பட்ஜெட்டை குறைக்கணும்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை குறைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ப்ராப்பரா ஒரு பிளானிங் இருக்கணும். ஸ்டோரி போர்ட்னா ஒன்றும் இல்லை, சீன் 1 இப்போ வந்து எந்திரிக்கிறான்னா என்னென்ன ஷார்ட் வேணும், எப்படி வேணும்ன்றத வரைஞ்சிட்டு ஒன்று இப்போ நம்ம வரையலாம். எனக்கு வரைய தெரியும், நான் வரைஞ்சி இப்போ நோட்டில் வச்சுருக்கேன். இல்லை வரைய தெரியாதவங்க வெப்சைட்ஸ், நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, படத்தில் இருக்க சீன்ஸ்லாம் இருக்கும்,
அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இந்த படத்துல இந்த சீன் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு இப்படி வேணுன்ற மாதிரி போட்டு கொலாஜ் மாதிரி வச்சுட்டாங்கன்னா அதுதான் ஸ்டோரி. எக்ஸிகியூஷன் ஈஸியா இருக்கும். எக்ஸிகியூஷன் ஈஸியா டக்குன்னு பண்ணாலே வந்து பாதி பட்ஜெட்டை வந்து குறைக்க முடியும். எனக்கு மொத்தமே அந்த கதைக்கு நான் செலவு பண்ணது 1 வாரம் தான், ஐடியால இருந்து அவுட் எடுத்து வரைக்கும். முக்கியமான விஷயமே டைரக்ஷன்ல வந்து எல்லாத்தையுமே விஷுவலா காட்டணும். நம்ம வந்து சொல்லக்கூடாது, டயலாக்ஸே கிடையாது. விஷுவலா வந்து எப்படி ஒருத்தன் வந்து லோன்லியா இருக்கான், லைஃப் லூப்ல இருக்குன்றத காட்ட போறோன்றதுதான் எனக்கு வேலையா இருந்துச்சு. அந்த வேலைக்கு தான் நான் முன்னாடியே வந்து ஸ்டோரி போர்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட வந்து ஐடியாவும் கரெக்டா இருந்துச்சு, விஷுவலா நான் அப்படி காட்டணும்னு எனக்கு தெரியும், ஸ்டோரி போர்ட் கையில இருந்துச்சு. நான் ஒரு ஆள் தான் நடிக்க போறேன், டயலாக்ஸ் இல்லைன்றதுனால என்னால டக்கு டக்குன்னு எடுக்கணும். இப்போ டயலாக் இருக்குன்னா ரீடேக் போகும், டெலிவரி ஒழுங்கா இல்லை இந்த கரெக்ஷன் இருக்கும். இதுல வந்து ஆக்ஷன்ஸ் தான் பேசும். ஆல்ரெடி பிளானிங் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. லைட்டிங் பார்க்கணும். அடுத்து லைட்டிங் வந்து நம்ம வந்து வேஸ்ட் ஃபுல்லி நேச்சுரல் லைட்டிங், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கே வைக்கல. நான் லைட்டிங் செட்டப்பே பண்ணணும்னு எனக்கு தோணல, நேச்சுரலா இருக்கணும் எல்லாமே. இந்த கோல்டன் ஆர் டைம்ஸ், மதிய நேரம்ன்ற மாதிரி இந்த டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டேன். எக்ஸிகியூஷனே ஸ்பீடாச்சு. காலையில நான் 11 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், நைட் 8 மணிக்கு எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. என் ஷார்ட் ஃபிலிமோட லென்த் 8 நிமிஷம். இவ்வளோத்துக்கும் காரணம் வந்து என் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நான் ஸ்பெண்ட் பண்ண டைம், அதுக்கு போட்ட ஸ்டோரி போர்டு எல்லாமே தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடிட்டிங் தான். இப்போ நாங்கள் எடுத்த எல்லா சீன்ஸையும் குட் டேக் பேட் டேக்னு பிரிச்சு வெறும் குட் டேக்ஸ் வச்சு நாங்கள் வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எடிட்டிங் முடிச்ச அடுத்த ஸ்டெப் சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக். இப்போ எங்க படத்துல வெறும் 2 டைலாக்ஸ், ஒன்னு வந்து மேலோட வாய்ஸ் ஓவர் அண்ட் ஃபீமேலோட டைலாக். இந்த 2 டைலாக்ஸும் நாங்க வந்து ஈஸியாவே முடிச்சிட்டோம். மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் வந்து ஆன்லைன்ல சோர்ஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த மியூசிக் எடுக்கிறதும் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ லாஸ்டா டிஐ, இது ஆப்ஷனல் தான். நீங்க வந்து லாக்ல எடுத்தீங்கன்னா டிஐ கலரிங் பண்ணலாம், இல்ல நார்மலா எடுக்கிறீங்கன்னா அதோட போதும். மச்சான், இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குன்னா எங்க இருந்தாலும் அதுக்கு செலவாகும். அதை எப்படி கம்மி பண்ணலாம்னு நான் சொல்றேன். முதல் விஷயம் பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஷார்ட் ஃபிலிம்னோட ஞாபகம் வருது ஆக்டர்ஸ். பார்த்தோன்னா மோஸ்டா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளே, இப்போ நான் கதை எழுதுற நம்மளே இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இப்போ போடுறோம்னா நம்மக்குள்ளே நடிக்கிறப்ப அவங்களுக்கு வரவங்களுக்கு காசு அப்படி கொடுக்க தேவை. ஸோ அந்த பட்ஜெட் வந்து குறையும். 2வது பார்த்தோன்னா கேமரா. இப்போ கேமரா வந்து இப்போ நீ வச்சிருக்க வாடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ற மாதிரி பண்ணுறது. சரி, இப்போ நம்ம கிட்ட கேமரா இருக்கு, மற்றவங்க கிட்ட கேமரா இல்லைன்னா என்ன பண்றது? ரெண்டலுக்கு தான் போகணும். இப்போ ரெண்டலுக்கு போறோம்ன்ற ஜென்ரலா யூஸ்வலா வந்து கேமரா பிளஸ் ஒரு லென்ஸ், பேட்டரி, கார்டெல்லாம் சேர்த்து ஜென்ரலா பார்த்தா 1500 to 2000 பர் டே ரெண்ட்ன்றது. இதுதான் வந்து ஜென்ரலா போகணும். பிளானிங் கரெக்டா இருக்கணும். ஒரு நாள் 2 நாள்ல எடுக்க வேண்டிய கதை தான் இருக்கணும். இப்போ ஒரு நாள் எடுக்கிறான்ற 2000 ரூபாய் தான் சொல்லணும். இல்ல நான் நிறைய லொகேஷன் போகணும், நிறைய இடத்துல எடுக்கணும், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு ஷூட் பண்ற நாள் அதிகமாகும். ஷூட் பண்ற நாள் அதிகமாச்சுன்னா கேமரா ரெண்டும் அதிகமாகும். அப்படிதான் குறைக்கணும். இல்ல அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபோனில் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் கேமராவில் எடுக்கிற குவாலிட்டி, கேமராவில் எடுக்கிற ஒர்க் ஃபோனில் உனக்கு கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கம்ப்ளீட்டாக. ஸோ எங்களுக்கு வந்து கேமரா ஆல்ரெடி இருந்தது, அதை வச்சு நாங்கள் வந்து ஈஸியாக எடுத்துட்டோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு கேமரா இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டல் தான் எடுத்தாகணும். இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து பாரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷனில் எது உங்களுக்கு ஃபீஸபிளாக இருக்கோ நீ அதை வந்து எடுக்கணும். நிறையா பேர் எடுக்க தெரியும், ஆனால் எடிட்டிங்க்கு ஆள் இருக்காது. எடிட்டிங்னா என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எடிட்டர் இந்த மாதிரி போவான். இதை எப்படி குறைக்கலாம்னா, நீ ஏன் ஓனா யூடியூப் டியூட்டோரியல் அந்த மாதிரி பார்த்து எடிட்டிங் கற்றுக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர்ஸ், எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்குமே யூடியூப்ல டியூட்டோரியல் இருக்கு. ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி எல்லாத்துக்குமே இருக்கு. நான் வந்து எடிட்டிங் கோர்ஸ் முடித்தேன், ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ், எடிட்டிங் கோர்ஸ் முடிச்சதுனால நான் என் ஷார்ட் ஃபிலிமை நானே எடிட் பண்ணி முடிச்சேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இல்லை எடிட்டிங் நாலேஜ் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை அப்ரோச் பண்ணி அப்படி பண்ணலாம். 4-5 வீடியோ பார்த்தாலே பேசிக்காக எப்படி கட் பண்ணுறது, டிரான்சிஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களோட மொத்த ஃபிலிமையும் நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ணுறோம், இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது. மியூசிக், டப்பிங், இப்போ ப்ரொஃபஷனலாக வாங்கிட்டு இருக்கு, வீட்டில் சவுண்ட் ப்ரூஃப் ஏரியா இருக்குன்னா அங்கேயே ரெக்கார்ட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாதப்போ வந்து வெளில ஒரு ஸ்டூடியோ ரெண்டல்ன்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். இதை எப்படி குறைக்கலாம்னா, டயலாகை குறைச்சி விஷுவலாக காட்டு. நீ சொன்ன மாதிரி தான் நம்ம கடையில் 2 டயலாக் தான், அதுவும் ஒன்று வாய்ஸ் ஓவர். ஸோ எனக்கு வந்து லிப்சிங்கே தேவையில்லை. ஃபீமேல் வாய்ஸும் கால் லிப்சிங் அதுக்கும் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நான் எனக்கு வந்து டப்பிங்னு ஒரு செலவே ஆகலை. மியூசிக் வந்து இப்போ பிக்சர்பே இந்த மாதிரி நிறையா வெப்சைட் நம்மளுக்கு இருக்கு, எஸ்எஃப்எக்ஸ் மியூசிக். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எடிட்டபிளாக நமக்கு வேண்டிய மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ்
ரீவர்க் பண்றது இல்ல ஸ்லோ பண்றது ஸ்பீட் பண்றது மாதிரி பண்ணாலே வந்து நமக்கு வந்து போதும். இதுக்காக நம்ம தனியா சவுண்ட் இன்ஜினியர் வச்சு எஸ்எஃப்எக்ஸ் பண்ணணும் இல்ல சவுண்ட் டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ மெயினா பட்ஜெட்டுக்கு வந்துட்டோம். நீ 0 பட்ஜெட் இல்லன்ட்ட, உனக்கு எவ்வளவுதான் பட்ஜெட் ஆச்சு இது முடிக்க? நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தோம்னா இந்த லூப்ல கெலாக்ஸ்ன்ற ஒரு இது இருந்துச்சு. கெலாக்ஸ் போய் என்கிட்ட கிடையாது, நான் போய் அதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த செலவு இருந்துச்சு. இப்போ அந்த கேரக்டர் எனக்கு இப்படி ஒரு லுக் இருக்குன்னு இருந்துச்சு, நான் அதுக்கு போய் ஹேர் கட் பண்ணேன். இதுக்கு ஒரு படம் ஜெனரிக்கான லிஸ்ட்ல இருக்காது, இது எக்ஸ்ட்ரா வரும். இப்போ சொல்ற இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம், ஆக்டர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும், அவங்களுக்கு வரதுக்கு ஒரு ஸோ இந்த மாதிரி டிராவல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. இப்போ இதுக்கு போடுறது இது எல்லாத்தையும் கூட முக்கியமானது இதுக்கு நம்ம செலவு பண்ற டைம். இப்ப காசுன்றது கூட நம்மளுக்கு போனா சம்பாதிச்சிடலாம் இல்ல எடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து திருப்பி எடுக்குது. அந்த டைம்ன்றது ப்ரிஷியஸ். ஸோ 0 பட்ஜெட்ன்றது வரவே வராது. ஷார்ட் ஃபிலிமோட பட்ஜெட் பார்த்தோன்னா 500 ரூபாய் அவ்வளோதான். லைக் ஒரு ஃப்ரூட் லிப்ஸ் வாங்கணும், ஒரு ஹேர் கட் பண்ணணும், அப்ராக்ஸா நான் சொல்றேன் 500 ரூபான்றது கூட கிடையாது. இப்படிதான் வந்து 0 பட்ஜெட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண முடியுமே தவிர வந்து வேற வழியே இல்லை. அதுவும் லைக் மினிமல் பட்ஜெட் தான். ஏன்னா அங்கே டைம்னு ஒரு செலவு இருக்கும், டிராவலுக்கு ஒரு செலவு இருக்கும், அந்த டிராவலுக்கு போக பெட்ரோல் சாப்பிடும், அந்த செலவுலாம் இருக்கும். நாங்கள் 500 ரூபாயில பண்ண ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப யோசிக்காதீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க.